உலகத்தை மாற்றிக்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள். ஆனா நீங்க அவரோட ஆட்சியை குறை சொல்லணும் என்பதற்காக, கவுக்கணும் என்பதற்காக நீங்க வாலண்டியா ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் ஒன் ஷாப் வாசல்ல நின்று, என்ன நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற, என்ன எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் தான் போத்துவேன் அப்படின்னு சொல்றாரு கோல் சுரேஷ். பொன்னாடைய போத்தி மறைக்கிறாரு. இவங்களை நான் அறிமுகப்படுத்துறேன். இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த படத்தில் நல்லா குறுக்க போப்பா, குறுக்க போ. இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த படத்தில் கதையின் நாயகியாக சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க. சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சினாக்க உடனே முன்னாடியே வந்துடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக தான் வரணும், அப்போ தான் மாசு, புரியுதுங்களா? சில ஆடியோ நிகழ்ச்சிகளுக்கு போகவே கூடாது, புரியுதா? வீட்டிலே இருந்தாலும் ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூட ஷூட்டிங்கு, மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் பெரிய ஹீரோயின் ஆக முடியும். நான் சும்மா கிண்டலுக்காக சொல்லல, வருத்தப்பட்டு சொல்கிறேன். கூல் சுரேஷ் அப்படின்னு கூப்பிட்டா டக்குன்னு வந்து நிற்பேன். அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். தட்டுங்க தட்டுங்க, நன்றி. சூர்யா இந்த படத்தில், இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்தில் சோனியா அவர்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா, காதலில் நீ எந்த வகை கூறு. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இன்ஸ்பெக்டர் சூர்யா, இன்ஸ்பெக்டர் சூர்யா. என்னங்க கைதட்ட காணோம்? நல்லா கைதட்டலாம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பசியில் சத்தமே காணும். நான் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே இருந்தால் எந்த சத்தமும் வரல. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் சோனியா. இந்த படத்தில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2-way ஸ்டோரி மாதிரி. ஸோ நானும் என்னோடய கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் பல பேர் பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் பண்ணதுக்கப்புறம் உங்களவுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தேட்டரில் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டை எப்போவுமே கொடுக்கணும் எங்களுக்காக, எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. இந்த படத்தின் கதாநாயகி 3 கதாநாயகின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க மலையாளத்தில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தெலுங்கில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தான் இவங்க சோனியா தாஸ். எந்திரிச்சு ஒரு வணக்கம் சொல்லுமா? ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பிஸி ஆயிடுவாங்க, எழுந்துக்க கூட மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போவே ஒரு வணக்கம் சொல்லி உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறாங்க. இது வந்து சின்ன படம்னு சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்த கூல் சுரேஷுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நான் மனசு நொந்து போய் சொல்கிறேங்க, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா? பெரிய படங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டைரக்டர் மிஸ்கின் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரஞ்சித் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வெற்றிமாறன் சார் இருக்காரு. ஆனா எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் மாதிரி சார் தானங்க சப்போர்ட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, கோடியில பணம் இருந்துச்சுன்னா ஆடியோ ரிலீஸ் அப்போ கூட வெளியில 5 கேரவன் வச்சிருப்பாங்க. ஸ்டேஜில் பாட போற பாடகிக்கு கூட கேரவன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்ற மாதிரி படத்துக்கு இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வந்திருக்க
இந்த கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவான். இப்ப கூட இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. அந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல தான் வரணும். என்ன கூப்பிட்ட இந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தை பத்தி வெளியில தெரியணும் என்பதற்காக நான் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வந்தேன். நீங்க மிஸ்கின் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? ரஞ்சித் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வெற்றிமாறன் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வந்து சொல்லுவாங்க, என் மச்சான் கலகிட்டான், என் தம்பி ஜெயிச்சுட்டான், இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஸ்டேஜ்ல பேசுவீங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா மாதிரி படத்தை பத்தி அது வெளியில தெரியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க பன்னீர் சோடா சாப்பிட்டோன்னு அதுக்கு எல்லாம் கை தட்டுவீங்க. அது உங்களுக்கு பெருமை. ஆனா ரத்தத்தை சிந்தி வடிவேல் சாரோ சுரேஷ் பாபு சாரோ சின்னசாமி சாரோ ஸ்டேஜ்ல பேசும்போது சொன்னாங்க, இந்த படத்துக்காக நாங்க அவ்வளோ உழைச்சோம் அப்படின்னு. அந்த ஹீரோயின் முட்டி போட்டு முட்டியில ரத்தம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழிய ஸ்டேஜில் சொல்லுவீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க. பன்னீர் சோடா 1 மணிக்கு வந்துச்சு, 4 மணிக்கு 3 கோலி சோடா வந்துச்சு அப்படின்னு அதை நீங்க பெருமையா சொல்லுவீங்க. இப்ப கூட நான் யாருக்கும் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரலங்க. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கை கொடுங்க. சினிமாதான் மூச்சு, சினிமாதான் பேச்சுன்னு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கை கொடுங்க. நேத்து நைட்ல இருந்து நான் சாப்பிடலங்க. ஏன் தெரியுமா? ரங்கா சொன்னாரு, இயக்குனர் சொன்னாரு, நீங்க வரும்போது இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வாங்க அப்படின்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வரும்போது இன்ஸ்பெக்டர்னா ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டா தொப்ப தெரியும். இன்ஸ்பெக்டர்னா இப்படி இருக்கணும் என்பதற்கு தமிழகத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஒரு உதாரணம். நான் நேற்று நைட்ல இருந்து சாப்பிடலங்க. இது நான் சும்மா வீடியோக்காக மைக்குக்காக பேசல. அப்படி ஒரு கலைஞனாக இருந்து அந்த படத்துக்கு நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அவரு சிவசாமி சார் பேசும்போது கூட அவர் காலையில சாப்பிட்டு வந்திருப்பாரு, நல்லா தெம்பா பேசினாரு. எனக்கு தெம்பு இல்லைங்க, நேற்று நைட்ல இருந்து சாப்பிடல. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல சாமி, அந்த சாமி சிலை தான் ஒரு முக்கியமான கருவா இருக்கு. அந்த பச்சையம்மனை நம்ம கையால தொட போறோம். அதனால விரதம் இருந்ததான் நினைச்சுக்கிட்டேன். அப்படி உயிர் கொடுக்கிற கலைஞர்கள் இந்த சினிமால இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பயன்படுத்த பாருங்க. இப்ப கூட இந்த நான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்ல, இந்த படத்தை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்த வாரம் என் நண்பன் சுனில் கண்ணனுக்கு 13ஆம் தேதி கல்யாணம். அவன் ஒரு சமையல் கலைஞன் திருவள்ளூர்ல. அவனோட கல்யாணத்துக்கு போகும்போது அந்த செஃப் ட்ரெஸ்ல தான் போவேன். ஒரு கலைஞனாக்க அந்த அந்த கலைஞனுக்கான மரியாதை என்னவோ அது வழியா தாங்க நான் பண்ண முடியும். அதனால தயவு செய்து இவன் ஏதோ கூத்தாடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க. ஒரு ஜோக்கரு பப்புன்னு அப்படி கிண்டல் பண்ணாதீங்க. இப்பவும் சொல்றாங்க, பப்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த பப்புன் ஒரு மேடை நிகழ்ச்சியில அந்த பப்புன் ஹீரோ வரலன்னா அந்த பப்புனால ஹீரோ வேஷம் போட முடியும். அந்த பப்புன் ஹீரோயின் வரலன்னா ஹீரோயின் வேஷம் போட முடியும். ஆனா அந்த மேடையில ஹீரோ ஒரு பப்புன் வேஷம் போட முடியுமா? ஒரு ஹீரோயின் வேஷம் போட முடியுமா? அப்படி எல்லாம் கலந்ததாங்க கலைஞன். அப்படி ஒரு கலைஞன் தான் இந்த ரங்கா, இவரு சுரேஷ், இப்படி பல பேர் இருக்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில. சரி, எமோஷனலா பேசிக்கிட்டு, அது மட்டும் இல்ல, இந்த படத்துல குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சார், உண்மையிலேயே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் இயக்குனர்
சுரேஷ் பாபு மட்டும் இல்ல, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் தான். இன்னைக்கு போதை இல்லாத தமிழகமாக தமிழ்நாட்டை மாற்றிக்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள். ஆனா நீங்க அவரோட ஆட்சியை குறை சொல்லணும் என்பதற்காக, கவுக்கணும் என்பதற்காக நீங்க வாலண்டியா ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல நின்று என்ன நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற, என்ன எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் இப்ப சொல்றேங்க, நீங்க சாப்பிடுறீங்கல்ல சோறு, அந்த சோறு வேகறதுக்கு அடுப்பு எரியணும், அந்த அடுப்பு எரியறதுக்கு சிலிண்டர் வாங்கணும், அந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. 50 rupees 50 ரூபா வாங்குறாங்க சிலிண்டருக்கு. எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதை பத்தி இது வரைக்கும் யாருன்னா வீடியோ போட்டிருப்பீங்களா? சாப்பிடுற சோறு, அந்த சோறுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நீங்க குடிச்சு உங்க கிட்னி ஃபெயிலியரா போறதுக்கு, சாவுறதுக்கு, அதுக்கு நீங்க 10 ரூபா கொடுக்குறோம் 20 ரூபா கொடுக்காத வீடியோ போட்டு வர காட்டுறீங்களே. இது எந்த தங்கச்சி தட்டுக்கு தங்கச்சி, அந்த தங்கச்சி கை தட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்ப நடத்துற சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வாங்கும் போது அந்த 50 ரூபாயோட அருமை என்னன்றது அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஆனால் ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு, அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு அதை ஒரு வீடியோ போட்டு நீங்க பிரபலமாக பண்றீங்களா? இப்போ சொல்றேன், எந்த கொம்பன் நினைச்சாலும் தாவேக ஆட்சியை, விஜய் சாரோட ஆட்சி யாருமே தடுக்க முடியாதுங்க. அதற்கு உதாரணம் இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா. இன்ஸ்பெக்டர் சூர்யா இந்த படம் எனக்கு வந்து சில ஷாட்லாம் வந்து இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து காமிச்சாரு போன்ல. வருகின்ற 23ஆம் தேதி அன்னைக்கு எப்படி ஜனநாயகன் படத்துல விஜய் சார் போலீஸ் கெட்டப்பு போட்டு தீய சக்தி எப்படி தூய சக்தியா மாற்றாரோ, அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்திலையும் சுரேஷ் பாபு அவர்கள் தீய சக்தியை தூய சக்தியா மாற்றுவாரு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். எமோஷனல் ஆகணும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து இப்ப எப்படி பாஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு வசனம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த படத்திலையும் ஒரு வசனம் கண்டிப்பாக அது ஹிட் ஆயிட்டே இருக்கும். அது சலையை கொடுப்பா என் சுரேஷ் பாபு, இங்க வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு வாங்க, பசிக்குது. யார் அந்த தீய சக்தி? இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்துல சுரேஷ் பாபு அவர்கள் இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல இந்த சிலை கடத்தல் இத பத்தி தான் ஒரு கதை சொல்லியிருக்காரு. இவருக்கு இந்த நேரத்தில் இந்த சிலையை பரிசாக கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒரு சிறப்பான வசனம் ஒண்ணு இருக்கு. அதை நான் சொல்றதை விட கதாநாயகன் சுரேஷ் பாபு அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். தப்பு பண்ற எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பவே முடியாது.